வந்து ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஆடி 2வது செவ்வாய். ஆடி 2வது செவ்வாயோட சிறப்பு என்ன? பெண்கள் அன்னைக்கு என்ன பண்ணணும்? சொல்லி ஆடி மாதன்றதே சிறப்பு தான். இந்த ஆடி மாதம் அதுவும் வரும் 2வது செவ்வாய்க்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னா, எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி எவ்வளவோ பண்ணுறோம். அதில் வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து இது ஒன்று. ஆடி மாதம் இல்லை பை எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஏன்னா கூழ் வந்து ஒரு ஆளாக இவ்வளோ பெருசாக முடியாது. அதுக்கு 2-3 பேரோட உழைப்பு வேணும். அதுதான் அங்கே வேலையை. ஒருத்தரால் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் தான் இருக்கேன், என்னால் செய்ய முடியாது. ஆனால் நான் கூழ் ஊற்றணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, மர்ஜன் மணியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா பாய். இன்னைக்கான டாபிக் வந்து ஆடி மாதத்துல வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைலாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது ஆடி 2வது செவ்வாய். ஆடி 2வது செவ்வாயோட சிறப்பு என்ன? பெண்கள் அன்னைக்கு என்ன பண்ணணும்? நல்லா கேட்டீங்கம்மா. சொல்லி ஆடி மாதன்றதே சிறப்பு தான். இந்த ஆடி மாதம் அதுவும் வரும் 2வது செவ்வாய்க்கிழமை என்ன செய்யலாம் அப்படின்னா, எல்லா பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் வந்து தமிழ்நாட்டு பெண்களுக்கு வந்து கூழ் செஞ்சு கொடுக்கணும், குடும்பத்தோடு கூழ் ஊற்றணும். அப்படி எவ்வளோ ஃபங்க்ஷன் பண்ணுறோம். தீபாவளி, பொங்கல், ஆயுத பூஜை, விநாயகர் சதுர்த்தி எவ்வளவோ பண்ணுறோம். அதில் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து இது ஒன்று. ஆடி மாதன்றது அப்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கூழ் செஞ்சு ஊற்றணுன்ற ஆசை இருக்கும். இல்லை பை எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, என் கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் ஆள் இல்லை. ஏன்னா கூழ் வந்து ஒரு ஆளாக இவ்வளோ பெருசாக முடியாது. அதுக்கு 2-3 பேரோட உழைப்பு வேணும். அதுதான் அங்கே வேலையை. ஒருத்தரால் பண்ண முடியாது. ஏன்னா ஒருத்தர் தான் இருக்கேன், என்னால் செய்ய முடியாது. ஆனால் நான் கூழ் ஊற்றணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, யாரும் இருக்கப்பட்டவங்க விஐபி கூழ் ஊற்றுறது இல்லை. கூழ் குடிச்சிட்டோன்னா போவாங்க, ஊற்ற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கான டைம் இல்லை. பணமா வேணா இல்லை 10,000 வழுதிங்கன்னுவாங்க. ஆனால் அது கையால் செஞ்சதானே போய் ஆத்மார்த்தம். ஆமாம்மா. இப்போது நீங்கள் இப்போ சாப்பிடுங்கன்றதுக்கும் சாப்பாடு வாங்கி இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்கறதுக்கு வித்தியாசம் இருக்குல்லம்மா. தெரியுதுங்களா? எதுவுமே அது கனெக்ட் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு அப்படி ஆசை இருந்ததுன்னா பெருசாக செய்கிறதுலாம் இல்லை. பிடிச்ச இறைவனுக்கு, ஆத்தாக்கு இல்லை யாருக்கோ நீங்கள் துளி கொடுத்தா கூட அது அவங்க வெள்ளம் மாதிரி பெருசாக கடல் மாதிரி தெரியும். கொடுக்குற எண்ணெய் சுத்தமாக இருந்தால் போதும். உங்களால் முடிஞ்சது 1/2 கிலோவோ 1 கிலோவோ அந்த கூடுக்கான விஷயத்தை எல்லாமே ப்ராப்பராக சின்னதாக பண்ணுங்கள். ஒரு மிஞ்சி போனால் ஒரு கிலோ ஒரு சின்ன பக்கெட்டில் வர மாதிரி பண்ணுங்கள். இதை நீங்கள் ஈஸியாக செய்யலாம். எப்படி கூசன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் கூட யூடியூப்பில் தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யுங்க. அது செஞ்சுட்டு நீங்கள் குடிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருங்க. ஆனால் குடிக்கக்கூடாது, எடுத்து வச்சிடணும். செஞ்சிடுறோம், வச்சிடுறோம். நீங்கள் கட்டக்கூடிய அன்றைக்கி உடுத்தக்கூடிய துணி பார்த்திங்கன்னா சிவப்பு கலர் புடவை இல்லைன்னா மஞ்சள் கலர் புடவை. நல்லா குளிச்சுட்டு வீடு சுத்தம் பண்ணிட்டு, உங்களே சுத்தம் பண்ணிட்டு, மெயினே சுத்தம் பண்ணிட்டு, கூழ் செஞ்சுட்டு உங்களுக்கான பங்கை எடுத்து வச்சுட்டு குடிக்கக்கூடாது. மீதி இருக்கிற பங்கை வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயில், எந்த கோயில் இருக்கோ அதில் விசேஷம் பண்ணுறாங்களோ விசேஷம் பண்ணலையோ அந்த கோவிலுக்கு அந்த எடுத்துகிட்டு போயிடுங்க. அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அதுலேருந்து தொன்னையிலையோ இல்லை சின்னதாக ஒரு கிண்ணத்துலையோ அதுலேருந்து தனியாக கொஞ்சம் பிரித்து அம்மாவோட சன்னிதானத்தில் வச்சுருங்க. கால்மடியில் வச்சுருங்களா? மீதி வந்து அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு கொடுத்துடணும். 2 பேர் கொடுத்தா கூட போதும். அது 2000 பேருக்கு சமம். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? இதை நீங்கள் கொடுத்தீங்கனாலே நீங்கள் ஆசைப்பட்டீங்க பாருங்கள், நான் பெருசாக கூழ் ஊற்றணும், குடும்பத்தோடு சேர்ந்து ஊற்றணும், அந்தளவுக்கு வசதி இல்லைன்னு. இன்ஷா அல்லாஹ் அந்த ஆத்தாவே உங்களுக்கு அடுத்த ஆடி மாதம் நீங்கள் ஆசை எதிர்பார்த்தது 2 மடங்கு ஊருக்கே செய்கிற அளவுக்கு நமக்கு வசதி வரலாம். ஏன்னா செய்யணுன்ற எண்ணம் இருந்தாலே போதும். புரியுதுங்களா? ஸோ நார்மலாக கொஞ்சமாக செய்யணும், கொஞ்சம் உங்களுக்கு எடுத்துக்கணும், கொஞ்சம் ஆத்தாக்கு வச்சுக்கணும், கொஞ்சம் அங்கே ஏற்பட்ட மக்களுக்கு கொடுத்தணும். ஆனால் நீங்கள் போகும்போது நீங்கள் உடுத்துகிற துணி என்ன உடுத்தணும்னா சிவப்பு கலர் புடவை இல்லைன்னா மஞ்சள் கலர் புடவை, இது 2மே பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு நீங்கள் ஆத்மாத்மா வந்தாலே இந்த செவ்வாய்க்கிழமை இந்த ஆடி மாதம் 2வது செவ்வாய்க்கிழமை செய்கிறீங்கன்னா இது ஒரு டைம் தான் செய்யணுமா போய் அப்படின்னா கிடையாது. நீங்கள் 2-3 தடவை கூட கொடுங்க, இல்லை ஒரு தடவை கொடுத்தா கூட போதும், தப்பே கிடையாது. புரியுதுங்களா? இது வந்து நான் சொன்னது நிறைய செய்ய முடியாதவங்களுக்கு, ஆள் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும், இல்லை பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும், இல்லை செய்ய தெரியாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு சின்னதாக செய்ய சொல்கிறேன். இல்லை பை நான் குடும்பத்தோடு பெருசாக இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம், செய்யலாமான்னா தாராளமாக செய்யுங்க. செய்கிறதுக்கு மனசு இருந்தாலும். ஏன் அப்படி சொல்கிறேன்னாம்மா, இந்த பிரபஞ்சன்றது பார்த்திங்கன்னா ஒரு விஷயமும் ஒன்று இருக்குமா. ஒரு மாதமும் ஒரு நாட்களும் ஒரு கிழமைக்கு ஒன்று பவர் இருக்குது. ஒரு மாதத்துக்கு ஒரு
பலன் இருக்குது, ஒரு ஒரு வேண்டுதலுக்கு ஒரு பலன் இருக்குது. எதுக்கு ஆடி மாதம்னு வச்சாங்க? சில விஷயம் பாருங்க, ஆடி மாதத்தில் கம்மி ப்ரைஸில் கொடுப்பாங்க, சில பொருள் வாங்க மாட்டாங்க, சில பொருள் வாங்குவாங்க இல்லையா? இப்போ சில பேர் கல்யாணத்துக்கு பண்ண மாட்டாங்க, கல்யாணம் பண்ணவங்களும் பிரிச்சே வைப்பாங்க. ஏன்னா ஆடி மாதம் ஒன்று சேர்ந்தால் இந்த மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொல்லி. ஸோ இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்குது. அப்போ அந்த மாதத்தை நம்ம ஏன் வேஸ்ட் பண்ணணும்? ஒரு நாளும் இறைவன் நம்மளுக்காக கொடுத்தது. அந்தந்த நாள் அந்தந்த கிழமை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா நீங்கள் தான் ராஜா. ஸோ எது பண்ணாலும் முழு மனசோட பண்ணுங்கள், அரை மனசோட பண்ணாதீங்க. நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு சின்னதாக இருக்கலாம், ஆனால் இது பெருவெல்லும். ஏன்னா கூழ் ஊற்றணுன்ற திருப்பி சொல்கிற ஆசை உங்களுக்கு இருக்கும், தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருக்கும். இன்றைக்கி சின்னதாக ஐயோ பெருசாக அண்ட கணக்கில் வச்சு ஊர் மக்கள்லாம் கூப்பிட்டு 100 பேருக்கு கொடுத்து சொந்த பந்தத்தெல்லாம் கூப்பிட்டு கொடுத்ததான் கூழ் ஊற்றுனதா அர்த்தம் இல்லை. ஒரே ஆள் கணவன் மனைவி சேர்ந்து உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அடுத்த வருஷம் நீங்கள் டபுளாக பண்ணுவீங்க, அதுக்கு அடுத்த வருஷம் ட்ரிபிளாக பண்ணிடுவீங்க. எண்ணம் இருந்தாலே போதும். நல்லதே நினைங்க, நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப சிறப்பு பாய், ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஆடி மாதம் வரக்கூடிய 2வது செவ்வாய்க்கிழமையில கூழ் எப்படி செஞ்சு கொண்டு போய் கொடுக்கணும், நம்ம எப்படி பயன்படுத்துறது, இறைவனை எப்படி வழிபாடு செய்யறதுன்னு. நன்றி பாய். நன்றிம்மா.